லோ கார்ப் ஹை ப்ரோட்டீன் டின்னர் ரெசிபிக்கு இந்த சிக்கன் அண்ட் எக் ஸ்க்ராம்பிள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிக்கனை குக் பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ சிக்கனை நல்ல ஜூஸியாக குக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெல்வெட்டிங் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். சால்ட்டு, பெப்பர், 1 ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச், கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு 1 ஸ்பூன் ஆயிலும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டெக்னிக்கில் நீங்கள் வந்து சிக்கன் பிரெஸ்ட்டை குக் பண்ணும்போது உங்களோட சிக்கன் பிரெஸ்ட் வந்து ட்ரையே ஆகாதுங்க. இப்போது 1 ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி அதில் நம்ம வெல்வெட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் பிரெஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணிடுங்க. 2-3 நிமிஷத்தில் உங்களுக்கு சிக்கன் குக் ஆகிடும். ஏன்னா இந்த சிக்கனை நம்ம அவ்வளோ தின்னாக கட் பண்ணியிருக்கோம். குக்கான சிக்கனை எடுத்துகிட்டு நீங்கள் இதை சூப்பில், சாலடில் எதுக்கு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்க்கு கூட ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை வச்சு சிக்கன் எக் ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் ஆயிலில் கொஞ்சம் கார்லிக்கு, அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், ஆனால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 1-2 நிமிஷம் ஆகும். லேசாக அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளியை ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு சால்ட்டு, பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் இதை ஹை ப்ரோட்டீன் டிஷ்ஷாட்டு பண்ணுறதுக்கு நான் எக்கோட வெள்ளை கரு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். 4 முட்டையோட வெள்ளைக்கருவை இதில் ஆட் பண்ணி நல்லா லேசாக ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். இது ஓரளவுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் இருக்குல்ல, அதில் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிடுங்க. இது எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிறது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஃபைனலாக வேணும்னா கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்கன்னா இந்த டின்னர் ஃபில்லிங்காக இருக்கும். பட் இது வந்து லோ கார்ப் அண்ட் ஹை ப்ரோட்டீன் ஆப்ஷன். ஸோ இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி வேணும்னா yummy.aarthi.com இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.